ஒரு ஊரோட பேரே நம்மளை ட்ராமடைஸ் பண்ண முடியுமா? ஷேக்ஸ்பியரோட வாட்ஸ் இன் அ நேம் அப்படிங்கிற கோட்டை நான் அடிக்கடி யோசித்து பார்த்துருக்கேன். ஏன்னா இந்திய சூழலில் பேர் அப்படிங்கிறது என்ன விதமான தாக்கத்தையும் மதிப்பீடுகளையும் கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒன்றா இருக்கு இல்லையா? தண்டகானனத்தில் சீதை இமயம் அவர்களோட புத்தகம் இந்த ஆண்டு புத்தக திருவிழாவுக்கு தான் வர இருக்கு. ஆனால் நான் எல்லா கதைகளையும் இதில் இருக்கிற எல்லா கதைகளையும் வாசிச்சிட்டேன். அதில் எனக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கதை அடங்காத அழுகை அப்படிங்கிற பெயரில் ஒரு ஸ்கூலுக்கு வாத்தியார் புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. முதல் நாள் வகுப்புக்கு போகிறப்போ எல்லா ஆசிரியர்கள் போல தான் போய் என்ன பேர், எந்த ஊர், கூட பிறந்தவங்க யார் அப்படின்னு ஒவ்வொரு மாணவர்களையும் கேட்குறாரு. 6வது வகுப்புக்கு தான் அவர் வகுப்பாசிரியராக நியமிக்கப்படுறாரு. போகிறாரு. அப்போ மாணவர்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேர் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லா குழந்தைகளும் சொல்லிடுவாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவங்களோட பேர், அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யார், அம்மா அப்பா பேர் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களோட ஊர் பெயர் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் கெட்ட வார்த்தை கொண்ட பேரா, இல்லாட்டி எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த வார்த்தையார் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த பாப்பா கிட்ட திரும்ப திரும்ப கேட்பாரு. ஆனால் அசையாமல் அந்த பொண்ணு அப்படியே நிற்கும். அந்த பேரை மட்டும் சொல்லவே சொல்லாது. கடைசியில் நீ எல்லாம் என் கிளாஸ்லேயே இருக்காத, டிசி கொடுக்க சொல்லிடுறேன் நான் ஹெட் மாஸ்டரை, நாளிலேருந்து வராத அப்படின்னு பெரும் கோவத்தோடு அந்த வாத்தியாரை வெளிப்படுத்துவார். அப்போது வெளிப்படுத்திட்டு கிளாஸ் விட்டு போகலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிற அந்த நேரத்தில் அந்த பாப்பா ஏதோ முனகன மாதிரி இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கோவத்தோடு கேட்குறப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, பறையன் குளம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிளாஸில் இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வாத்தியாருக்கு ஏற்கனவே இருந்த கோவம் பல மடங்காக மாறும் இந்த மாணவர்கள் மேலே. ஏன்னா அந்த பயத்தால் தான் அந்த பாப்பா அந்த ஊர் பேரை இது வரைக்கும் சொல்லாமே இருந்திருக்கும். அழாத அப்படின்னு ரொம்பவே அழுகையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் அந்த பாப்பா ரொம்பவே அழுகும். அப்போ ஒரு வாத்தியாரோட ரோல் ஒவ்வொரு மாணவர்களோட வாழ்க்கையில் இருக்குல்ல, அவங்க என்றைக்கோ சொல்கிற வார்த்தைகள் நம்மளோட வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி அந்த வாத்தியார் அந்த தருணத்தில் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை நீ அழுறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்னோட ஊர் பேர் கூட வண்ணான்குடி காடு தான், இதுக்காக நீ அழுகக்கூடாது, அழுகையை நிறுத்து, என் கூட வா, ஸ்டாஃப் ரூமில் தண்ணி வச்சுருக்கேன், தண்ணியை குடி என்று அழைத்து கொண்டு வெளியே போன தனசேகர் அறிவொளியிடம் நிதானமான குரலில், இதில் நீ வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சக்கிலிப்பட்டி, வண்ணாரப்பேட்டை, தேவர்குளம், கவுண்டம்பாளையம், வன்னியர்பாளையம், பாப்பாரப்பட்டி, நாவிதன்பட்டி, துலுக்கன்பட்டின்னு நிறைய ஊர் பேருங்க இருக்குது. இந்த மாதிரி பேர் வச்சவங்க தான் வெக்கப்படணும், கூச்சப்படணும், இல்லைன்னா கவர்மெண்ட் கூச்சப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் ஒரு முக்கியமாக சொல்லுவார், உன் பேர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த பாப்பா பேர் அறிவொளி.